ஓகேவா? என்னடா புதுசா இருக்கு. போஸ்ட் மார்க்கெட் அனலைஸ்லாம் போட மாட்டானே. புதுசா போஸ்ட் மார்க்கெட் அனலைஸ்லாம் போடுறீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, எடுத்து நிஃப்டி சார்ட் எடுத்து பேசிக்கா தெரியும். நம்ம எதுக்கு வீடியோ போடுவோம், ஏன் வீடியோ போடுவோம் அப்படின்னு தெரியும். எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது, அதுல வந்து நெறைய இம்பார்ட்டன்ட் விஷயங்கள்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் விஷயங்கள வந்து உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வீடியோ. ஸோ பேசிக்கா நம்ம சொன்ன மாதிரியே ஓகேங்களா? பேசிக்கா நம்ம வெள்ளிக்கிழமை லைவ்ல சொன்ன மாதிரியே வந்து நிஃப்டி ஒர்க் அவுட் ஆச்சான்னு கேட்டீங்கன்னா, ஒர்க் அவுட் ஆச்சு. இன்னைக்கு நடக்கல அப்படின்னா மண்டே இல்ல மண்டே அதாவது வெள்ளிக்கிழமை சொன்னது மண்டே ஓப்பனிங்ல வந்து கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் அங்க 900ல இருந்து ரிவர்ஸ் ஆகி ஆட்டோமேட்டிக்கா புல்லிஷா மாறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். ஸோ புல்லிஷா மாறிச்சு அப்போ கிளியர் புல் ரன்னா மாறிடுமா அப்படின்னு கேட்டீங்களா அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அதுக்கு முன்னாடி நிஃப்டியோட வரலாறு ஹிஸ்டரியை வந்து செக் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த 25,000 டு 25,100 அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான லெவலா கருதப்படுது. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா நீங்க எடுத்து முன்னாடி முன்னாடி எடுத்து செக் பண்ணி பாருங்க. இல்ல முன்னாடி எடுத்து செக் பண்ணி பாருங்க. ஸோ நான் உங்களுக்கு டைம் ஃப்ரேம் முன்னாடி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேமா வச்சுக்கிறேன். இல்ல 1 ஹவரா வச்சுக்கிறேன். இப்போ பாருங்களேன் இது வந்து மேஜர் கன்சால்டேஷன் ரேஞ்ச் ஓகேவா? அந்த 25,000 டு உங்களுக்கு 1 ஹவர்ல வச்சதுனால பெருசா தெரியல. பட் இது வந்து மேஜர் கன்சால்டேஷன் ரேஞ்ச் உங்களுக்கு தெரியுதா? இந்த இடத்துல ஒரு கன்சால்டேஷன் நீங்க எடுத்து ப்ரீவியஸா என்ன ரெக்கார்ட் இருந்தாலும் எடுத்து செக் பண்ணி பாருங்க. நிஃப்டி இன்னும் ஒரு 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல எடுத்து செக் பண்ணி பாருங்க. இன்னும் தெளிவா இருக்குங்க பாருங்க. அங்கெல்லாம் ஃபுல் கன்சால்டேஷன் தான். கரெக்ட்டுங்களா? கன்சால்டேஷன். ஸோ எப்போ வென்னவர் இது பிரேக் ஆகிறப்ப ஓகே வென்னவர் இது பிரேக் ஆகிறப்ப ஆட்டோமேட்டிக்கா ட்ரேடா நடந்திருக்கு. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்கா ட்ரேடா நடந்திருக்கு. ஸோ இதுலயுமே இன்னும் எடுத்து பாருங்க. வேற எங்கேயாவது ரேஞ்ச் இருக்கா அப்படிங்கிறத எடுத்து பாருங்க. அங்க பாருங்க இல்ல. ஸோ எப்பெல்லாம் இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்திருக்கோ இது ஹெவி கன்சால்டேஷன்ல இருந்திருக்கு தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ ஆல் டைம் ஹையா இருக்கட்டும் ஓகேங்களா? ஆல் டைம் ஹைல இருந்து திருப்பி இது கீழே வர்றப்ப கூட இங்க கன்சால்டேட் பண்ணிட்டு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். எப்படா அக்டோபர்ல இல்ல அக்டோபர் நவம்பர்ல இல்ல அக்டோபர் நவம்பர்ல. ஸோ அதே மாதிரி செப்டம்பர்லயும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் நடந்திருக்கு ஓகேங்களா? ஆகஸ்ட்லயும் எடுத்து பாருங்க. இந்த மாதிரி கன்சால்டேஷன் நடந்திருக்கு இந்த ரேஞ்சுக்குள்ள ஓகேங்களா? ஸோ இப்போ திருப்பி அதாவது போன வருஷம் ஆகஸ்ட் இப்போ திருப்பி இதே வருஷம் ஆகஸ்ட்ல இதை ஃபாலோ பண்றாங்க. பட் ஆனா ஆக்சுவலா என்ன பாத்தீங்க அப்படின்னா ஜூலைல என்ன பண்ணாங்க அப்படின்னா கீழே இருந்து மேல எடுத்துட்டு போனாங்க. கரெக்டா? உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் என்ன சொல்ல வரேன் அப்படின்ட்டு. கீழே இருந்து மேல எடுத்துட்டு போனாங்க ஓகேங்களா? அதுக்கப்புறம் அது பிரேக் ஆகி திருப்பி அது ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி கீழே வந்துச்சு. அகைன் ஒரு புல் ரன்னு அகைன் ஒரு புல் ரன்னு அகைன் திருப்பி அது கீழே வந்துச்சு பிரேக் ஆகி இந்த பாருங்க. இப்போ நம்ம கரண்டா இருக்கிற சுச்சுவேஷன் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கும். இந்த மாதிரி தெரியும் நினைக்கிறேன். பேட்டர்ன் எடுத்து பாருங்க தெரியும். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும். திருப்பி இது கன்சாலிடேட் பண்ணிட்டு ரேலி ஆச்சு அப்படின்னா எல்லாம் ரேலி ஆச்சு அப்படின்னா நல்ல ஒரு புல் ரன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் மேலதான் போகும் அப்படின்னு நான் சொல்லல. அதே மாதிரி கீழே தான் போகும் இல்ல கீழே போகாது அப்படின்னு சொல்லல. இது ரெக்கமெண்டேஷன் கிடையாது, அனலிசிஸ் தான். செபி ரெஜிஸ்டர் அனலிசிஸ் இல்ல அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஒன்லி அனலிசிஸ் தான் ஆஸ் பர் த ப்ரீவியஸ் ஹிஸ்டரி டெக்னிக்கல் ரெக்கார்ட்ஸ் இதெல்லாம் வச்சுதான் சொல்றது. பட் ஒருவேளை இது கீழே சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா நல்ல ஒரு பியர் ரன்னுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப நான் பேசிக்கா அவாய்ட் பண்ண வேண்டிய ரேஞ்சு கன்சல்டேஷன் பண்ணுது இல்ல அவாய்ட் பண்ணணும்னா ட்ரேடா பிடிக்காம அவாய்ட் பண்ணிட்டு ஸ்கேல்பிங்கா பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிறது தான் மெயின் அப்டேட். இல்ல ஸ்கேல்பிங்கா பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிறது தான் மெயின் அப்டேட். ஸோ மோஸ்ட்லி இதெல்லாம் இருக்கட்டும். சரி ரைட்டுப்பா இதெல்லாம் சொல்றேன், இதெல்லாம் ரெக்கார்ட்ல முன்னாடி இருக்கு. என்னதான் முக்கியமான அப்டேட்டு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இதுல முக்கியமான அப்டேட் நான் வரேன். ஒன்றும் இல்லை இப்போ வரக்கூடிய காலங்கள் இல்லைங்களா? வரக்கூடிய காலங்கள்லாம் இந்த வார வீக் எக்ஸ்பைரி அடுத்த வீக் எக்ஸ்பைரிலாம் வந்து கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்க போது. ஒரு சேஃப் ட்ரேடராக பண்ணீங்க அப்படின்னா சின்ன சின்னதாக ஸ்கேல்பிங்கை வந்து பண்ணிக்கிறேன். சின்ன சின்னதாக ஸ்கேல்பிங் பண்ணிக்க ஹையர் எக்ஸ்பெக்டேஷன் வேணாம் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஹையர் எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு தேவைப்படாது. ஸோ நம்ம நார்மலாக 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு வந்துடும். எதுக்கு 15 மினிட்ஸ் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு வந்துடும் ஓகேங்களா? ஸோ இதுல வந்து மெயின் லெவல் ஓகேங்களா? இதுல வந்து இப்போ இம்பார்ட்டன்டா நோட் பண்ணக்கூடிய வேண்டிய மெயின் லெவல் எது? 24,900 கரெக்டா? 24,900 உங்களுக்கு எங்க பை பண்ணணும் எங்க செல் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இல்லை அப்படின்னா நான் 2 நாளைக்கு முன்னாடி அதாவது இப்போ வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து உங்களுக்கு வந்து பை எங்க எடுக்கணும் செல் எங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நம்ம சேனல்ல இருக்கும். எடுத்து செக் பண்ணி பாருங்க, ரெஃபர் பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரிய வரும். அப்போ 24,900 அப்படிங்கிறது வந்து மேஜர் சப்போர்ட்டா வச்சுக்கோங்க. அது பிரேக் ஆகிற பட்சத்தில் அது பியர் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும். அது பிரேக் ஆன மற்றபடி ட்ரெண்ட் ரிமைனிங் அப் ட்ரெண்டா மாறுது, திருப்பி ஸ்விங் ஆகுது. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சூப்பர் ஸ்விங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து 25,150 இல்லைங்களா? 25,100 முடிஞ்சிச்சு அப்படின்னா 25,150 அப்படிங்கிறது அடுத்த ட்ரெண்ட் ரிவர்சல் ஜோனா இருக்கும் ஓகேங்களா? 150ங்கிறது அடுத்த ட்ரெண்ட் ரிவர்சல் ஜோனா இருக்கும். என்னோட எஸ்ஆர் வீடியோ பார்த்தவங்களுக்கு அந்த 150 எதனால இருக்கு அப்படிங்கிறதும் புரிய வரும் ஓகேங்களா? 150 ஓகேங்களா? 150ல இருந்து திருப்பி ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிட்டு ஒருவேளை திருப்பி 100 கட் ஆச்சுன்னா திருப்பி 25,000 ஓகேங்களா? உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். 100 கட் ஆச்சு அப்படின்னா இப்ப மார்க்கெட் மேல வருது, இங்க வரைக்கும் மேல வந்துட்டு இங்க ரிவர்சல் ஆகுது அப்படின்னா ஆகும்போது இந்த ஒரு 50 பாயிண்ட் விட்டுருங்க. இது கட்டாச்சு அப்படின்னா திருப்பி 25,000 வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப ரெண்டு பக்கமும் மூவ் பண்ணா இதுதான் நடக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. ரெண்டாவது விஷயம்
ஒருவேளை 150க்கு மேல சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா 150 மேல சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா 250 300 வரைக்கும் அடுத்த மூவ்மெண்ட் இருக்கும். 250ல இருந்து 300 வரைக்கும் அடுத்த மூவ்மெண்ட் இருக்கும். ஒருவேளை 300க்கு மேல சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல ஒரு கிளியர் மூவ்மெண்டா கிடைக்கும். பேசிக்கா அப்ப மேஜர் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இப்போதைக்கு எடுத்துக்கலாம். 25 300ங்கிறத வந்து மேஜர் ரெசிஸ்டன்ஸ் லெவலா எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ அது கட்டாச்சு அப்படின்னா 450 வரைக்கும் 450 500 வரைக்கும் ஒரு நல்ல ட்ரேடா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ட்ரேடா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்ப இந்த மேஜர் லெவல தான் இந்த ஜூலை மாசமே வந்து உங்களுக்கு முடிஞ்சிருமான்னு கேட்டீங்க அப்படின்னா ஜூலை வந்து நார்மலா மூவ்மெண்ட் கொடுக்கக்கூடியது, ரெண்டு பக்கமும் மூவ்மெண்ட் கொடுக்கக்கூடியது. அதனாலதான் உங்களுக்கு ரெண்டு பக்கமும் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ரெண்டு பக்கமும் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இதுல மெயின் அப்டேட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பாத்தீங்க அப்படின்னா கடைசி நம்ம ஜூலை மாசம் ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரேடரா வந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டை வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம். என்ன அப்டேட் அப்படிங்கிற வீடியோ நான் கடைசியா சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த லெவல்ஸை பார்த்தலாம். என்ன லெவல்ஸ் அப்படிங்கிறத பாத்தீங்க அப்படின்னா 450க்கு மேல கரெக்டா இருக்கும். இப்போ ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் 2வது வீக் முடிச்சிட்டோம். கரெக்டா 2வது வீக் ஆல்மோஸ்ட் 3வது வீக் முடிச்சிட்டோம். எல்லா மாசமும் வந்து மொத்தத்துல 4 எக்ஸ்பீரி 5 எக்ஸ்பீரி 4 எக்ஸ்பீரி தான் இருக்கும். கரெக்டா 4 வாரங்கள். பட் ஜூலைல பாத்தீங்க அப்படின்னா 5 எக்ஸ்பீரியா இருக்கும். கடைசியில ஜூலை 31 தான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பைரியா கொடுக்குறாங்க. கரெக்டுங்களா? உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 5 எக்ஸ்பைரி இருக்கும். ஜூலை 31 அப்படிங்கிறது தான் கடைசி நாளுக்கான எக்ஸ்பைரி. உங்களுக்கு தெரியுங்களா? 31 ஜூலை. அப்போ மாசம் கடைசி முடிஞ்சிச்சு, இதோட முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நல்ல செய்திகள் வந்து சேரும் அப்படிங்கிறது உங்களோட கணக்கு. இதுக்காக தான் இதை மெயினா பார்க்க வேண்டியது. ஜூலை வந்து மெயினா பார்க்க வேண்டியது. ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் வந்து ஒரு நல்ல குட் மூவ் இருக்கும். ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் வந்து மோஸ்ட் ப்ராபபிலி புல் ரன்னாவும் இருக்கலாம், பேர் ரன்னாவும் இருக்கலாம். புல் ரன்னுக்கு அதிகபட்சமான சான்சஸ் இருக்கு. ஏன்னா நிறைய விஷயங்கள் ஓப்பனா தெளிவா வெளியே சொல்ல முடியாதனால ஓப்பனா சொல்ல முடியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் உங்களோட வியூ எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஹிண்டா கொடுக்குறேன். ஹிண்ட் புரிஞ்சா கேளுங்க, இல்ல ஹிண்ட் புரியலாம் கமெண்ட்ல கேளுங்க. அப்படி இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். ரெண்டாவது விஷயம் ஃபர்ஸ்ட் வீக் அப்படிங்கிறது வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி இப்போ ஜூலை எப்படி மிட் வீக் எப்படி இருந்துச்சோ கொஞ்சம் மோசமா இருந்துச்சு. அதாவது கன்சாலிடேஷன் மேல அப்பு கீழே அப்படின்றது தெரியுமா? அதே மாதிரி ஆகஸ்ட்ல மிட் வீக் வந்து அப்படிதான் இருக்க போகுது. மிட் வீக் வந்து இப்படிதான் இருக்கு. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் எண்ட் ஆஃப் த வீக்ல வந்து இந்த லெவல் எங்க பிரேக் அவுட் இருக்கும், ஒருவேளை மேல சஸ்டெயின் ஆச்சா கீழே சஸ்டெயின் ஆச்சா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரெண்டி மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ மூலமா சொல்லிக்கிறேன். ஒண்ணு. இப்போ முக்கியமான இம்பார்ட்டன்ட் அப்டேட் என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இப்போ ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க வேண்டியதா. இப்போ வாரம் ஃபுல்லா வந்து இப்போ மார்க்கெட் வந்து ஓவராலா புல் ரன் இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டோம். ஓகே, ரெண்டு முக்கியமான அப்டேட் சொல்றேன். வாரம் ஃபுல்லா வந்து இப்போ வந்து மார்க்கெட் வந்து மேல போய்கிட்டு இருக்கு. அப்ப நான் வந்து எனக்கு ஹீரோ ட்ரேட்ஸ் வந்து எங்க ஃபோக்கஸ் பண்ணுவோம், ஆப்போசிட்ல ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா ரெண்டு பக்கம் மூவ்மெண்ட் இருக்கக்கூடிய ட்ரேடு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகேவா? ஆப்போசிட்டா ஃபோக்கஸ் பண்ணணும்னா அதுக்கு நாங்க தான் எடுக்கணும்னு சொல்லல, ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது அப்டேட். ரெண்டாவது விஷயம் இப்போ வந்து இப்போ இங்க இருந்து 150 இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். வியாழக்கிழமை புதன்கிழமை வந்து 150 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துருச்சு. வியாழக்கிழமை அங்கேயே கன்சல்டேஷன் ஆகுது. அப்போ ஹீரோ எங்க நடக்கும், புட்ல நடக்கும் அப்படிங்கிறதா கான்செப்ட். இல்ல இது திருப்பியும் கீழே வந்துருச்சு, 25,000 வந்துருச்சு, 25,000 கன்சல்டேட் ஆகுது அப்படின்னா வியாழக்கிழமை எங்க நடக்கும், ஆட்டோமேட்டிக்கா 150 வரைக்கும் மேல நடக்கும் அப்படிங்கிறத ஒண்ணு புரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது விஷயம் முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 ட்ரேடுக்கு மேல மார்க்கெட்ல இப்ப கரெக்டா நடக்க மாட்டேங்குது. 2 ட்ரேடுக்கு மேல நடக்க மாட்டேங்குது. அப்படி 2 ட்ரேடுக்கு மேல நடந்துச்சு அப்படின்னா இன்னைக்காவது ஒரு நாள் நடக்குது. வியாழக்கிழமை நடக்குது. ஸோ இந்த மாசம் ஃபுல்லா எடுத்து அனலைஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா 2 ட்ரேடு தான். ஸோ காலையில பாருங்க ஒரு புட்டு ட்ரேடு, அதுக்கப்புறம் ஒரு கால் ட்ரேடு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஃபுல் டே கன்சால்டேஷன். இதுல வந்து பெருசா பிரீமியம்லாம் ஏறி இருக்காது. 3 மணிக்கு மேல ட்ரேட் நடக்குது அப்படிங்கிறது தான் கணக்கு. இது இந்த முக்கியமான அப்டேட்டுக்கு தான் நான் வீடியோக்கு வந்தேன். ஸோ காலையிலே ஒரு பெரிய ட்ரேடையோ இல்லை வந்து 2 ட்ரேடை முடிச்சிட்டாங்க அப்படின்னா அதோட ட்ரேடு அன்னைக்கு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஓவர் ட்ரேட் பண்ணி லாஸ் ஆகாதீங்க அப்படிங்கிற மார்க்கெட் நமக்கு ஹிண்ட் கொடுக்குது. இதுக்காக தான் மெயினா நம்ம வந்து இப்போ போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் போட்டது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பாருங்க ஃபர்ஸ்ட் ட்ரேடு, அதுக்கப்புறம் செகண்ட் ட்ரேடு. செகண்ட் ட்ரேடு ஒரு நாளைக்கு 2 ட்ரேடு தான் நடக்குது. சரி, ஃபுல் டே ட்ரேட் நடக்கல அப்படிங்கிறத ஜூலை ஹிஸ்டரியில இருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஸோ பேசிக்கா உங்களை கொடுத்த அப்டேட்லாம் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு என்ன செக் பண்ணணும் அப்படி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தலாம் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு. நாளைக்கு என்ன செக் பண்ணணும், மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணணும். நான் சொன்னேன் 150 தான் முக்கியமான லெவல் அப்படின்ட்டு. அதே மாதிரி எங்க வரைக்கும் ஹை போயிருக்கு அப்படின்னு பாருங்க 156. ஃபியூச்சர்ல 156 வரைக்கும் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போயிருக்காரு. நான் பார்க்கல, பட் இருந்தாலும் உங்களுக்கு வீடியோல ரெஃபரன்ஸ்க்காக காமிச்சிட்டேன். 156ல போயிட்டு திருப்பி ஆட்டோமேட்டிக்கா கீழே வந்துகிட்டு இருக்காப்ல. அப்ப 150க்கு மேல சஸ்டெயின் ஆரம்பிச்சதுல ஒரு புல்லிஷ் இருக்கும். நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் லெவலை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை நோட் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி. ஸோ அனலிசிஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ கிரேட் டே.